ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்புக்கு துஆ கேட்டிருக்கிறார். எதுக்கு துஆ கேட்டிருக்கிறாங்க? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தப்ரானில வருது. முக்கியமான துஆ இது. இந்த துஆவை பாடமாக்கி வச்சு பாதுகாப்புக்கு கேளுங்க. சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மூஜிபாத்தி ரஹ்மதிக் وعزائم مغفرتك والسلامة من كل إثم والغنيمة من كل بر والفوز بالجنة والنجاة من النار. اللهم لا تدع لي ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا قضيته ولا حاجة من حوائج الدنيا والآخرة إلا قضيتها برحمتك يا أرحم الراحمين. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு துஆவையும் படிச்சு கொடுத்திருக்கிறார். அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நபி அவங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மூஜிபாத்தி ரஹ்மதிக், யா அல்லாஹ் உனது ரஹ்மத்தை கடமையாக்கக்கூடிய அனைத்தையும் கேட்கிறேன். முதலாவது. இரண்டாவது, வஅஸாயிம மக்ஃபிரதிக், உனது மன்னிப்பை உருவாக்கி தரக்கூடிய முழுதையும் கேட்கிறேன். மூன்றாவது, வஸ்ஸலாமத மின் குல்லி இஸ்ம், அனைத்து பாவங்களை விட்டும் சாந்தியை கேட்கிறேன். எப்படி சுருக்கமான துவா. நாலாவது, வல் கனீமத மின் குல்லி பிர், ஒவ்வொரு நலவுகளிலிருந்தும் பங்கு கேட்கிறேன். ஐந்தாவது, வல் ஃபௌஸ பில் ஜன்னா, யா அல்லாஹ் சொர்க்க வெற்றியை தாயா அல்லாஹ். ஆறாவது, வன்னஜாத மினன் நார், நரகத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். ஏழாவது, அல்லாஹும்ம லா ததா லீ தம்பன் இல்லா கஃபர்தா, யா அல்லாஹ் எந்த பாவமாக இருந்தாலும் மன்னிக்காம விட்டுறாதே யா அல்லாஹ். சின்ன பாவமோ பெரிய பாவமோ. ஏழாவது, எந்த பாவமாக இருந்தாலும் மன்னிக்காம விட்டுறாதே யா அல்லாஹ். எட்டாவது, வலா ஹம்மன் இல்லா ஃபர்ரஜ்தா, என்ன கவலையா இருந்தாலும் அந்த கவலையை போக்கிடியா அல்லாஹ். எவ்வளோ கவலை இருக்குது, எவ்வளோ துவா கேட்கலாம் இந்த துவா. வலா ஹம்மன் இல்லா ஃபர்ரஜ்தா. ஒன்பதாவது, வலா தைனன் இல்லா கதைதா, என்ன கடன் இருந்தாலும் நிறைவேற்றித்தாயா அல்லாஹ், கடன் எல்லாத்தையும் நிறைவேற்றித்தாயா அல்லாஹ். ஒன்பதாவது. பத்தாவது, வலா ஹாஜதம் மின் ஹவாயிஜித் துன்யா வல் ஆஹிரஹ், உலகத்துடைய ஆகிரத்துடைய என்ன தேவையாக இருந்தாலும் இல்லா கதைதஹா, யா அல்லாஹ் அதை நிறைவேற்றித்தாயா அல்லாஹ். எதை கொண்டு? பிரஹ்மதிக், உனது ரஹ்மத்தை கொண்டு. யா அர்ஹமர் ராஹிமீன், இரக்கமுடையவர்களுக்கெல்லாம் இரக்கமுடையவனே. ஒரு துஆவில் எத்தனை அம்சம்? 10 அம்சம். ஒரு துஆவில் எத்தனை விடயம்? 10 விடயம். இந்த 10 கிடைச்சா வாழ்க்கையில கவலை போயிடும். இந்த 10 கிடைச்சா வாழ்க்கையில முதலாவது ரஹ்மத் அல்லாஹ், இரண்டாவது மக்ஃபிரத், மூன்றாவது சலாமத். எப்படி வார்த்தைகள்? மக்ஃபிரத் முதலாவது, இரண்டாவது என்ன? முதலாவது ரஹ்மத், இரண்டாவது மக்ஃபிரத், மூன்றாவது சலாமத், நாலாவது கனீமத், அஞ்சாவது ஃபௌஸ் வெற்றி, ஆறாவது நஜாத், ஏழாவது தான் துனியாவுடைய பாவங்களை மன்னிக்கிறது, எட்டாவது கவலைகளை போக்குறது,
9வது கடன், 10வது உலகத்துடைய ஆகிரத்துடைய முழு தேவை. அப்ப நபி அவங்களை பார்த்து அல்லாஹ்